வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 12 நாள் 26 வெள்ளிக்கிழமை அக்டோபர் 10, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். பள்ளி மாணவர்கள் உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியை கடைபிடித்தனர். ஈரோடு சித்தார்த்தா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் நேற்று 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியை கடைபிடித்ததாக பள்ளி தாளாளர் ஜெயபாரதி தெரிவித்தார். என் மனதில் அமைதி நிலவட்டும், என் மனதில் அமைதி நிலவட்டும், என் மனதில் அமைதி நிலவட்டும், நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்ஃபி லிசாரே. சமுதாயத்தின் மேம்பாட்டில் மாணவர்களின் பொறுப்பை உணர்த்திய சேந்தமங்கலம் அறிவின் அருவி. மதிப்பெண் என்ன எடுத்தாய் என்ற கேள்வியை கேட்கும் சமூகத்தில் சமூக மேம்பாட்டில் எனக்கு பொறுப்பிருக்கிறது என்று உணர்த்திய சேந்தமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். 35 மாணவிகள் கலந்து கொண்ட இந்த அறிவின் அருவியை ஆசிரியை ஜெயந்தி முன்னெடுத்துள்ளார். மாணவர் கள பொறுப்பாளர் திருமதி காந்திமதி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் தலைப்பு சமுதாய வளர்ச்சியில் மாணவிகளின் பங்கு என்பதாகும். வரவேற்புரை மாணவி ஜே பூபாஷினி 6ஆம் வகுப்பு. தொடர்ந்து ஹரிணி ஜே, மோனிகா ஜே, சுபாஷினி டி, திவ்யமீனா என்று 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் பேசினர். திவ்யமீனா என்ற மாணவி, சமுதாயம் நல்வளர்ச்சி அடைய நம்மிடையே ஒழுக்கம், நேர்மை, உண்மை கடைபிடிக்க வேண்டும் என்றும், நெகிழியை தவிர்த்தல், மரங்களை வளர்த்தல், மழை நீரை சேகரித்தல், இயற்கை வளத்தை காத்தல் அவசியம் என்றும் பேசினார். இறுதியாக எஸ். லிஜாலினி நன்றி உரை கூறியதாக நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் சிவலீலா ஜோதி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் சமூக செயல்பாட்டாளர்கள் கூட்டமைப்பின் நேரடி சந்திப்பு. அக்டோபர் 8 அன்று நீலகிரி மாவட்டம் உதகை யூத் ஹாஸ்டல் கூட்ட அரங்கில் நீலகிரி மாவட்ட சமூக அமைப்புகளின் ஒருங்கிணைந்த சந்திப்பு நடைபெற்றது. அச்சந்திப்பில் பேரிடர் காலங்களில் பயன்படுத்தவும் பிரசவத்திற்கும் பயன்படும் வகையில் அவசர கால ஊர்தி, ஆம்புலன்ஸ் மற்றும் குளிரூட்டப்பட்ட சவப்பெட்டி, ஃப்ரீசர் பாக்ஸ் ஆகியவை தயார் செய்வது பற்றியும், அக்டோபர் 15 மதுரையில் நடைபெறவிருக்கும் கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழாவில் நீலகிரி மாவட்ட குழுவாக 1+10 பொறுப்பாளர்களுடன் மேலும் சிலர் கலந்து கொள்வது பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூட்டமைப்பின் தலைவர் திரு சுரேஷ் ரமணா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கள ஆய்வு. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 2J-இன் கீழ் அக்டோபர் 9, 2025 அன்று வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேடுகள், ஆவணங்கள், கோப்புகளை புருஷோத்தமன், நல்லூர் வட்டம் வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார், வேல்முருகன், முனியாண்டி ஆகியோர் முற்பகல் 11 மணி முதல் மாலை 5 மணி வரை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பட்டியல், கலைஞர் கனவு இல்லம், ஊராட்சி அலுவலகத்தில் பராமரிக்கப்படும் பதிவேடுகள், வட்டார வளர்ச்சி அலுவலகத்தால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அடங்கிய பதிவேடு மற்றும் நீர்ப்பாசன ஏரி புனரமைத்தல் பணிக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் 500 கோடிக்கான ஆவணங்கள் முதலான 65 பக்கங்கள் கொண்ட ஒளி நகல்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டது என்றும், மேலும் தகவல்களை எடுக்க வேண்டியுள்ளதால் ஆய்வு தொடரும், மீண்டும் தொடரும் என்று சிவகுமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். லட்சிய சமுதாயத்திற்காக வலுவான மாவட்ட குழு இன்று ராணிப்பேட்டை மாவட்ட பொறுப்பாளர் சுபாஷ் பாலாஜி அவர்களுடன் 10 கள பொறுப்பாளர்கள், சேலம் மாவட்ட பொறுப்பாளர் ஸ்ரீகாந்த் அவர்களுடன் 10 கள பொறுப்பாளர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். சாய்ராம் கல்லூரி மாணவர்கள் இரத்த தானம். காஞ்சிபுரம் மாவட்டம் பழதண்டலம் எருமையூரில் உன்னத் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் சாய்ராம் கல்லூரி மாணவர்கள் இரத்த தானம் செய்தனர் என்று திட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலாஜி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்ஃபி லிசாரே. காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி.
இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.